நல்லவர் வல்லவர் தாமே. நீங்க வல்லவரா நல்லவரா? என்ன சுவாமி வேதம் புதிது படத்தில் கேட்குற மாதிரி கேட்குறாரு. நீங்க நல்லவரா வல்லவரா? நான் கேட்கல, ஞான சம்பந்தர் கேட்கிறார். வல்லவனா இருந்தால் மட்டும் போராதப்பா, நல்லவனா இருக்கணும். நல்லவனா மட்டும் இருந்தாலும் போராது, வல்லவனா இருக்கணும். அதைத்தான் சொல்லுகிறார் கடுவழி சித்தர். நல்லவர் கூட்டத்தில் கூடு. இங்கே உட்கார்ந்துருக்கவங்க அத்தனை பேரும் நல்லவர்கள். அதனால தான் உங்கள் கால்கள் ரேஸ் கோர்ஸில் போய் வாக்கிங் போகாமல் அவிச்ச சுண்டலை வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு காதில் அந்த இயர்ஃபோனை வச்சுட்டு அப்படியே ரீல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வாக்கிங் அண்டு ஜாக்கிங், அரசியல் கதையெல்லாம், என்ன சார் விஜய் இப்படி பண்ணுறாரு சார், என்ன சார் அண்ணாமலை இப்படி பண்ணுறாரு சார் அப்படின்னு, என்ன சார் இப்படி மோடி இப்படி பண்ணுறாரு சார் அப்படின்னு எதையாவது பேசிக்கிட்டு வாக்கிங் போகிறது. கடைசியில் வந்து உட்காந்து நல்ல 2 வெங்காய பஜ்ஜி நல்லா சாப்பிட்டுட்டு 5000 ஃபீட்டு ஓடினது காட்டும். 2 வெங்காய பஜ்ஜி சாப்பிட்டோம்னா அத்தனையும் க்ளோஸு. அதை தான் உங்கள் டாக்டர் சொல்கிறார், கேஜி டாக்டர். ஆஸ்பிரின் மாத்திரையை வைத்துக் கொள்ளுங்கள், ஆஸ்பிரின் மாத்திரையை வச்சுக்கோங்க. நெஞ்சு வலிக்கும் போது எங்கேயே ஆஸ்பிரின் ஆகுது, சிவபெருமான் ஆகுது. தோணாது, போக வேண்டியதான், அவ்வளோதான், புறப்பட வேண்டியதான். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு பொடிமின். கைலாயம் போய் சேரணும், நம்முடைய ஆத்மா பெருமான்கிட்ட போய் சேரணும். நீங்கள் அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, இந்த சவத்தை பார்த்தா, சவம்னா பிணம், பிணத்தை பார்த்தா சவக்கலைன்னு சொல்லுவாங்க. உன் முகத்தில் சவக்கலை வருதுடா அப்படிமா. சவக்கலைன்னா பிணக்கலைன்னு பேர். இந்த எங்கேயாவது யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா எந்த பிணமாவது சிரிக்குமா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பார்த்தீங்கன்னா கண் அப்படி ஓன்னு இருக்கும், வாய் அப்படி பிறந்திருக்கும். ஏன்னா யாருக்கும் சாகணுங்கிற எண்ணம் பிடிக்கலை, பயந்து பயந்து சாகிறார்கள். ஆனால் ஞானிகள் தபசிகள் மட்டும்தான் மலர்ந்த முகத்தோட தேஜோ மயானந்தமாக இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு சாவை பற்றி கவலையே கிடையாது. அந்த மாதிரி நம்ம என்னைக்காக இருந்தாலும் புறப்பட ரெடியாக இருக்கணும்னு சொல்கிறார் மாணிக்க வாசகர். ஐயா, எனக்கு இப்போ தான் புள்ள இருக்கே, குழந்தை இருக்கே, நீ சிவன்கிட்ட ஒப்படைச்சிருப்பா, அவர் பார்த்துக்குவார். இது என்னோட பிள்ளை, என்னோட வீடு, என்னுடைய நகை, என்னுடைய புடவை, என்னுடைய கார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நிற்காது, அது உடஞ்சி போயிடும். அப்பூதி அடிகளார் மாதிரி இது என்னுடைய வீடு அல்ல, என்னுடைய புடவை அல்ல, என்னுடைய நகை அல்ல, என்னுடைய கார் அல்ல, என்னுடைய உடம்பு உன்னுடையது. அதையும் சொல்லுகிறார் மணிவாசகர். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ, இடையூறு எனக்கு உண்டோ, என் தோன் முக்கனம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாயப்பிறவி உன் வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி
ஆயக்கடவேன் நானோதான் என்னதோ என்னதோ அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய களற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே ஏ